கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது திருமதி எஸ்தர் வில்லியம்ஸ். மறைவு 28/5/2009. திருமதி எஸ்தர் வில்லியம்ஸ் அவர்களின் நினைவு இந்தியாவிலும் மற்றும் பல இடங்களில் உள்ளவர்களின் மனதிலும் நீங்கா இடம்பெற்றுள்ளது. தியாகமும் சேவையும் நிறைந்த இவர்களின் வாழ்க்கை அவருடைய பெயருக்கேற்ப மின்னும் நட்சத்திரம் போன்றிருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் எஸ்தர் ஃபால்க்னர் என்ற பெயருடன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். ஆஸ்பரி இறையியல் கல்லூரியில் படித்து ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து இந்தியாவிற்கு வந்த பின் இவருடைய வாழ்க்கை மிகவும் பிரசித்தமடைந்தது. 1948 இந்தியா வந்து சேர்ந்த பின் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் உள்ள ஹோஸ்கோட்டா என்ற சிறிய கிராமத்திற்கு அனுப்பப்பட்டார். எஸ்தர் போதிக்கும் மிஷனரியாக வேர்ல்டு காஸ்பல் மிஷன் உலக சுவிசேஷ இயக்கம் மூலம் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட இவர் இங்குள்ள மக்களைப் போல் தன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு கன்னட மொழியையும் கற்றுக்கொண்டு இந்திய மக்களைப் போல் வாழ்ந்தார். கன்னட மொழியை சரளமாக படிக்கவும் பேசவும் கற்ற பின் மக்கள் மத்தியில் தன் பணியை ஆற்ற ஆரம்பித்தார். ஞாயிறு பள்ளிப்பாட திட்டங்களை கன்னடத்தில் மொழிபெயர்க்க எளிதாக இருந்தது. பிறகு பங்காரப்பேட்டை தென்னிந்திய வேதாகம கல்லூரியில் கன்னட மொழியில் புலமை பெற்றிருந்ததால் ஆசிரியராக சேர்ந்தார். அவர்கள் எதை செய்தாலும் திறம்பட செய்து ஒரு சிறந்த முன்மாதிரி ஆசிரியராக இருந்தார். அவர்களுடைய உடை, பழக்க வழக்கம், அணுகுமுறை, மாணவர்களிடம் வைத்திருந்த தொடர்பு, பயிற்றுவிப்பதில் உபகரணங்களை பயன்படுத்தும் விதம் போன்ற திறமைகள் அவர் ஒரு சிறந்த ஆசிரியை என்பதை உறுதி செய்தது. இடதுகையால் எழுதும் பழக்கம் உள்ளவர். வகுப்பறையில் உரையாற்றும் போது, கல்லூரி சிற்றாலயத்தில் செய்து கொடுக்கும் போதும் இவர் மிக மென்மையாகவும் எளிமையாகவும் பேசுவார். இது அநேகருடைய உள்ளத்தை தொட்டது. அவர் பணியாற்றிய தென்னிந்திய வேதாகம கல்லூரியின் ஆண்டு விழாக்களில் அருமையான நாடகங்களை முன்னின்று நடப்பித்து அதன் மூலம் மிஷனரி அறைகூவலை மாணவர்களுக்கு அளித்து வந்தார். அந்த நாட்களில் மிஷனரி ஜபக்குழு அவர்களுடைய இறையியல் கல்லூரியில் ஒவ்வொரு வாரமும் கூடி வந்து கிரேசி த ராபர் என்ற ரஷ்ய கவிதையையும் பண்டித ராமாவை போன்ற நாடகங்களையும் மிகவும் திறம்பட இயக்கினார். SIBSல் நடைபெற்று வந்த மிஷனரி ஜபக்குழுவின் தாக்கத்தினால் மாணவர்கள் தங்கள் பணிபுரிந்த திருச்சபைகளில் மிஷனரி சங்கங்களை ஆரம்பிக்க முடிந்தது. எஸ்தர் அம்மையாரிடம் படித்த அநேக மாணவர்கள் கிறிஸ்துவுக்கு வாலிபர் இயக்கம் YFC, சிறுவர் நற்செய்தி ஐக்கியம் CAF மற்றும் பைபிள் சென்டர்டு மினிஸ்ட்ரி ஊழியங்களின் பங்கு பெற்று வேதாகமத்தை பயிற்றுவிக்கும் பணியினை தொடர்ந்தார்கள். வாலிபர்கள் தங்கள் தாளந்துகளை பயன்படுத்தும்படி எஸ்தர் அம்மையார் உற்சாகப்படுத்தினார்கள். இவர்கள் உற்சாகப்படுத்தியதன் விளைவாக ஒரு மாணவன் பைபிள் ரெஃப்ளெக்ஷன் என்ற SIBS செய்தி மடலில் ஒழுங்காக படங்களை வரைந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. விடுமுறை வேதாகம பள்ளி இயக்கத்தின் மூலம் சிறுவர்கள் மத்தியில் எஸ்தர் அம்மா அயராமல் உழைத்தார்கள். இதன் மூலம் அநேகர் தொடப்பட்டு ஆண்டவருக்குள் வந்தனர். விடுமுறை வேதாகம பள்ளிக்காக 3 ஆண்டு பாடத்திட்டத்தை இந்திய சிறுவர்களுக்கு ஏற்றவாறு தயாரித்தார்கள். பிகினர், பிரைமரி மற்றும் ஜூனியர் ஆகிய 3 வயதினர்களுக்கான அருமையான பாடத்திட்டத்தை இவர்கள் எழுதினார்கள். இந்த பாடத்திட்டமானது மிஷனரி தரிசனம் கொடுக்கும் வகையில் எழுதினார்கள். தொடக்க நிலையில் உள்ள பிகினர் சிறுவர்களுக்கு கூட மிஷனரி தரிசனத்தின் முக்கியத்துவம் மிகவும் மென்மையாக புகுத்தப்பட்டுள்ளது. முதல் பகுதியில் கடவுள் அன்பு உனக்கு என்றும், 2வது பகுதியில் உன் அன்பு கடவுளுக்கு என்றும், 3வது பகுதியில் போய் உன் நண்பர்களிடம் கடவுள் உன்னை நேசிக்கிறார் என்றும் சொல் என்று 3 படிகளில் எளிதில் புரிந்து செயல்படுத்தும் வகையில் எஸ்தர் அம்மையார் எழுதியுள்ளார்கள். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு, இந்திய அருட்பணி இயக்கம் போன்ற மிஷனரி இயக்கங்கள் உருவாக்கப்பட இந்த போதனை வித்தாக மாறியது. ஆஸ்பரி செமினரியில் எஸ்தர் படித்துக் கொண்டிருந்த பொழுது மேரி என்ற அரை தோழியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். கல்லூரி வாழ்க்கை முடிந்த பிறகும் இருவரும் நண்பராக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்குள் ஒரு உடன்பாடு இருந்தது. ஐக்கியம் தொடர வேண்டும் என்று விரும்பினார்கள். சுவிசேஷகர் ரெவரண்ட் எட்வின் லாக்வுட் என்பவரை மேரி மணந்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு 4 மகன்கள் பிறந்தார்கள். கடைசியாக ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. இந்த குழந்தைக்கு தனது சிநேகிதி ஞாபகார்த்தமாக எஸ்தர் என்று பெயரிட்டார். அவர்கள் இளம் வாலிப வயதில் லுக்கேமியா என்ற இரத்த புற்றுநோய் வந்து கடைசியில் இறந்து போனார். இந்த குழந்தையின் நினைவாக அவருடைய கதையை வண்ணப்பட கவிதை புத்தகமாக வடிவமைத்தார் எஸ்தர் அம்மையார். 1960களின் இடைப்பகுதியில் இப்புத்தகம் சுமார் 4000 பிரதிகள் அச்சடிக்கப்பட்டது. இந்த கதை சிறுவர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எஸ்தர் சிறுமி அநேகர் உள்ளங்களில் உயிருடன் இருக்கவும் வழி செய்தது. மேலும் பெங்களூரில் உள்ள ரிச்மண்ட் டவுன் மெத்தடிஸ்ட் ஆலயத்தில் அவள் நினைவாக ஒரு ஜெப அறையை கட்ட உதவினார் எஸ்தர் அம்மையார். 1971 எஸ்தர் ஃபால்க்னர் ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்களை மணமுடித்தார். இப்படியாக இவர் எஸ்தர் வில்லியம்ஸாக மாறினார். ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் இந்திய அருட்பணி இயக்கத்தின் ஸ்தாபகராகவும் ரிச்மண்ட் டவுன் மெத்தடிஸ்ட் சபை போதகராகவும் பணிபுரிந்து வந்தார். இந்த சமயத்தில் எஸ்தர் அம்மையார் அவருக்கு பக்கபலமாக இருந்தார். உடன்
கிறிஸ்டியன் மிஷனரிகளின் தாயாக இருந்து செயல்பட்டார். எஸ்தர் அம்மையாரின் அடக்க ஆராதனையில் ரெவரண்ட் டாக்டர் வில்லியம்ஸ் எஸ்தர் அம்மாவை பற்றி, எனது வலதுகரம் போன்றவர் என் ஆசிரியை. எனது கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள் பிரசுரத்திற்கு செல்லும் முன் எஸ்தர் அவர்கள் படித்து திருத்தி அனுப்புவார். எந்த கட்டுரையும் அவர்கள் படித்து திருத்துவதற்கு முன் அச்சிட அனுப்பப்படவில்லை என்று குறிப்பிட்டார்கள். ஊழியத்தின் நிமித்தம் அநேக நாட்கள் வெளியூர் சென்று திரும்பி வந்து ஓய்வு எடுக்கும் போது தன் கணவரை யாரும் தொந்தரவு செய்யாமல் பார்த்துக் கொள்வார் எஸ்தர் அம்மையார். உபசரிப்பதிலும் ஆலோசனை மற்றும் அறிவுரை கூறி ஆற்றுவதிலும் வல்லவர் இவர். ரெவரண்ட் டாக்டர் வில்லியம்ஸ் மற்றும் அநேகருக்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்தவர். அருமையான சேலை அணிந்து இந்திய பெண்மணிகளுடன் தன்னை இணைத்துக் கொண்டார். மேற்கத்திய நாட்டு உடையை அவர் அணிந்திருந்ததை யாரும் கண்டதில்லை. எல்லா சூழ்நிலைகளுக்கும் தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டார். சாக்ரிஃபைஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற நூலை எழுதி அதில் IEM வரலாறு மற்றும் 1965 முதல் 1990 வரையிலான அருட்பணி அனுபவங்களை எழுதியுள்ளார்கள். எஸ்தர் அம்மையார் தன் வாழ்வில் ஒருபோதும், குறிப்பாக தனது வாழ்வின் இறுதி நாட்களில் சில மாதங்கள் வேதனையின் வழியாக சென்ற போதும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை. தனது உடல் நலம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் ஆண்டவரையும் அன்பு கணவரையும் அடையாளம் கண்டுகொள்ள மறக்கவில்லை. இவருடைய கணவரும் நெருங்கிய உறவினர்களும் IEM நண்பர்களும் இவர்களை இறுதி வரை அன்புடன் கவனித்து வந்தனர். இறுதியாக தனது 92 வயதை நிறைவு செய்த பின் 2009 மே 28 மறுமைக்குள் தேவ சன்னதியில் சென்றடைந்தார். அடுத்த நாள் இவரது ஞாபகார்த்த ஸ்தோத்திர ஜபக்கூட்ட ரிச்மண்ட் டவுன் மெத்தடிஸ்ட் ஆலயத்தில் நடைபெற்றது. அப்பொழுது இவரது உறவினர் திருமதி ஷாலினி ஹட்சன் இவ்வாறு கூறினார்: எஸ்தர் பிரகாசமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இந்திய தேசத்தில் உதித்து தன் வாழ்நாட்களில் அநேகருக்கு வெளிச்சமாக வாழ்ந்து அங்கேயே தன் வாழ்வை முடித்தது. எஸ்தர் அம்மையாரின் வாழ்வும் ஊழியமும் நமக்கு ஒரு சவால், ஒரு முன்மாதிரி. இந்தியாவின் பல நற்செய்தி இயக்கங்கள் தோன்ற அடித்தளம் அமைத்த திருமதி எஸ்தர் வில்லியம்ஸின் சேவையை இந்தியர்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான சிறுவர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் விடுமுறை வேதாகம பள்ளி பாடத்திட்டங்கள் எழுதிய பெருமை இந்த அம்மையாருக்கே. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.